ஐடியல் பார்ட்னர் வர்ற வரைக்கும் நம்ம லைஃப்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கணும்னா, சில பேருக்கு பாவம் 35, 40 வயசு வரைக்கும் கண்ல படாமலே இருக்கு. 36, 37 வயசு ஆகும்போது தான் தெரியும், நம்மளுக்கும் மார்க்கெட் குறையுதுடா, நம்ம என்னடா பண்றது? ஏதாவது ஒரு பொண்ணு நம்மள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுமா? இல்ல எதையாவது நம்ம தேடி கல்யாணம் பண்ணுவோமா? அப்ப கிடைக்காது. லவ் பண்ணும்போது ஃபோன் எடுத்தா, அப்புறம் அந்த பொண்ணு சொல்லும், ஐயோ எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அங்கிருந்து அந்த பையன் சொல்லுவான், நான் பாத்துக்கிறேன் கல்யாணம் ஆனா ஏமா உன்னை இப்படி எல்லாம் பண்றாங்க, நீ இங்க வந்தனா உன்னை நல்லா பாத்துப்பேன், அங்க போனாலும் அதே பாத்திரத்தை தான் கழுவணும். லுக்ஸ வச்சு தயவு செஞ்சு நீங்க வந்து பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடாதீங்க. இன்னைக்கு மேபி அவங்க சுமாரா இருப்பாங்க, ஆனா நாளைக்கு அழகா இருப்பாங்க. அப்ப நம்ம யோசிப்போம், ஐயோ ஹலோ டேக் ஒன் வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் இணைஞ்சிருக்காங்க, சைக்காலஜிஸ்ட். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்ப ரீசென்ட்லி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்கும் இருக்க டவுட் என்னன்னா, ஓகே இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க, அவங்க டிவோர்ஸ் பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து வச்ச கல்யாணம் சொன்னாலும் அவங்களுக்கு புரிதல் இல்லை, டிவோர்ஸ் பண்றாங்கன்னு ஓகே. லவ் மேரேஜ் பண்ணி நிறைய வருஷம் கூட இருந்துட்டு என்னடா இது திடீர்னு லவ் மேரேஜ் பண்ணாலே டிவோர்ஸ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன காரணமா இருக்கு மேம்? லவ் மேரேஜா இருந்தாலும் அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ்றது கிடையாது இல்லையா? நிறைய நேரங்கள்ல அவங்களோட உண்மை என்னவோ அதை முழுவதுமா அந்த பார்ட்னர் கிட்ட அவங்க வெளிப்படுத்துறது கிடையாது, காமிக்கிறது கிடையாது. இந்த பார்ட்னர் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சுவாரஸ்யமா சொல்லணும்னா, இந்த பொண்ணு சொல்லும், ஐயோ எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பாத்திரம் கழுவ சொல்றாங்க. உடனே அங்கிருந்து அந்த பையன் சொல்லுவான், நான் பாத்துக்கிறேன் கல்யாணம், ஏமா உன்னை இப்படி எல்லாம் பண்றாங்க, நீ இங்க வந்தனா உன்னை நல்லா பாத்துப்பேன், அங்க போனாலும் அதே பாத்திரத்தை தான் கழுவணும். அந்த ரியாலிட்டி வந்து புரியறதுக்கு கல்யாணம் ஆனாதான் அந்த ரியாலிட்டி புரியும். அது வரைக்கும் நிறைய நேரங்கள்ல இந்த லவ் பண்ணும் போது இருக்க கான்வர்சேஷன்ஸ் வந்து ரொம்ப சுகர் கோட்டடா, ஹனி கோட்டடா அந்த மாதிரி தான் இருக்கும். ரியாலிட்டி வரும் போது அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றது இயல்புதான். ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்களே மேம், கரெக்ட் தான். ஆக்சுவலி நம்ம பேசுறப்ப யார் வேணாலும் சொல்லிடலாம், நான் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு. இந்த ரியாலிட்டி செக் வந்து எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்றது? உண்மையிலேயே அந்த பர்சன் சொல்றதா அவங்க பண்றாங்களா, இல்லனா சும்மா அந்த சுகர் கோட்டடா சொல்றாங்களான்னு சொல்லிட்டு? அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிஸ்டரை, அம்மாவை அவங்க எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே தெரியும், இவர் நம்மள வீட்டுக்கு வந்தா நம்மள எப்படி இவர் நடத்துவாருங்கிறது நமக்கு கண்டிப்பா புரியும் இல்லையா? அம்மா கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு திடீர்னு வைஃப் கிட்ட வேற மாதிரி நடந்துக்க முடியாது. பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம வீட்டுல எப்படி இருக்கோமோ அப்படித்தானே இருப்போம். ஸோ சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓ என் தங்கச்சி டார்ச்சர், அவளை போட்டு நல்ல மிதின்னு மிதிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா நான் உன்ன நல்லா பார்த்துப்பேம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் அவங்களோட பர்சனாலிட்டி என்னங்கிறது வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி நடத்துறாங்கன்றத பார்த்தாலே ரொம்ப வருஷம் கூட டிராவல் ஆனவங்ககிட்ட நம்ம கேட்டாக்கா அது ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் மத்தவங்கள பத்தி அவங்க என்ன நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எவ்வளவு உண்மையா நம்ம கிட்ட சொல்றாங்கன்றது இருக்கு. அதே மாதிரி இப்ப அரேஞ்ச் மேரேஜும் சரி, லவ் மேரேஜும் சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லாம் என்ன இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் என்ன, அது மட்டும் தான் டிஸ்கஷன் இருந்துச்சு. பட் இப்ப எல்லாத்த பத்தி பேசுறோம். ஆனா இப்ப திருமணம் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம்னா, தயவு செய்து இந்த விஷயத்தெல்லாம் பேசுங்க, இது நீங்க பேசாதனாலதான் டிவோர்ஸ்ல வந்து நிக்குதுன்னா என்னென்ன விஷயங்கள்? கண்மணி, உண்மையாவே சொல்லுங்க, உருப்படியா எந்த கான்வர்சேஷன் இருக்கு? லவ் பண்ணும் போது போன் எடுத்தா அப்புறம் இந்த அப்புறம்லயே பாதி டைம் போயிரும். அப்புறம் நீ என்ன சாப்பிட்ட, நான் என்ன சாப்பிட்ட, உங்க வீட்டுல என்ன செய்றாங்க, எங்க வீட்டுல என்ன செய்றாங்க, இதுலயே தான் பாதி போகுமே ஒழிஞ்சு உருப்படியான கான்வர்சேஷன்ஸ், வாழ்க்கைய பத்தின கான்வர்சேஷன்ஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி, இல்ல ஒருத்தர் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு இன்சிடென்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும், இதெல்லாத்தையும் பத்தி பேசுறதே கிடையாது. இதத்தான் நாங்க ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல பேச வைப்போம். சரி, நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் வேணுமா? பிரச்சனையே வர்றதுக்கு முன்னாடி மெடிசன் கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஒரு ஆமா. அந்த கவுன்சிலிங்ல வந்து நாங்க பெருசா அட்வைஸ் பண்றது கிடையாது. எந்தெந்த விஷயத்தை பத்தி பேச வைக்கணுமோ அந்தந்த விஷயத்தை பத்தி பேச வைப்போம். அதுதான் ப்ரீ மேரிட்டல். என்னென்ன டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி, சேவிங்ஸ் பத்தி, ஒருத்தரோட ரெஸ்பெக்ட பத்தி, அவங்களோட கோல்ஸ பத்தி, அத
இன்னொருத்தர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத பத்தி, அவங்களோட ஃபேமிலி பத்தி, கல்ச்சர் பத்தி, ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா அதை எப்படி நம்ம கொண்டாட போறோங்கிறத வரைக்கும், ஏன்னா இதெல்லாம் அப்புறமா தான் தோணும். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வரும், எங்க வீட்ல கொண்டாடுமா உங்க வீட்ல பண்ணுமா. கரெக்ட். சோ இது மாதிரியான விஷயங்களை முன்னாடியே பேசி வாட் இஸ் த ரெஸ்பெக்ட் தே ஹேவ் ஃபார் ஈச் அதர் அண்ட் தேர் லைஃப் அண்ட் தேர் growth அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். நான் எப்பவுமே சொல்லுவேன்மா, எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி மண்டபம் புக் பண்றாங்க, மேக்கப் போடுறாங்க, சாரி வாங்குறாங்க, இதெல்லாம் அந்த ஒரு நாளுக்காக. பட் அதுக்கப்புறமா வாழ போற வாழ்க்கைக்காக கண்டிப்பா அவங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணணும். நிறைய பெரிய பெரிய குடும்பங்கள்ல வந்து 4 crores 5 crores செலவு பண்ணி கல்யாணம் பண்ண ஃபேமிலிஸ்ல டிவோர்ஸ் கவுன்சிலிங்ட்ட என்கிட்ட வந்து நிக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்க இவ்வளவு செலவு பண்ணதுக்கு கொஞ்சம் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு செலவு பண்ணியிருந்தா இதெல்லாம் புரிதல் முன்னாடியே வந்திருக்கும், மென்டலி நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்திருப்பீங்க. அப்படி ப்ரிப்பேர்டா இல்லாத டைம்ல நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் இருக்குல்ல, அதுதான் ஃபேமிலிக்குள்ள டிஸ்பியூட்டா மாறுறது. போன ஜென்ரேஷன்லாம் வந்து நாங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்கிட்ட வந்து 10 பைசா இல்லை, பட் நாங்க வந்து சம்பாதிச்சு இப்போ நல்ல நிலைமையில இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப சமீப காலமா அந்த மாதிரி இருக்கிறதே இல்லை மேம். ஆக்சுவலி உங்ககிட்ட இப்ப காசு இல்லையா, ஓகே, அதுவே வந்து பிரேக்கப்க்கு ரீசன். பிகாஸ் நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம பசங்க கஷ்டப்படுவாங்க, நம்ம அம்மா அப்பா வந்து நல்லபடியா பாத்துக்கணும், சோ வில் பிரேக்கப் அப்படின்ற ஒரு ரீசனாவே மாறுது இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால. அதை எப்படி மேம் நீங்க பாக்குறீங்க? அதாவது என்ன ஆனாலும் நான் இந்த நபரை விட்டு போக மாட்டேன், என்ன துன்பம் வந்தாலும் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு இருக்கிற கப்பிள்ஸ் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா சில பேர் வேணும்ட்டே காசை விரயம் பண்ணும் போது, இப்போ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சேர்ந்து வளரணும்னு ஒரு கோல் இருக்கு, ஆனா இந்த கணவர் வந்து குடிச்சு பணத்தை வீணாக்கும் போதோ இல்ல ஒரு ஆன்லைன் ரம்மியில போய் பணத்தை வீணாக்கிட்டே இருக்கும் போதோ, அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து எப்படிமா இதை எப்படி வாழ்க்கையை நான் இதுக்கு மேல எடுத்துட்டு போறதுங்கிற பயம் வரத்தானே செய்யும். இந்த மாதிரி சூழல்கள்ல அவங்க பிரிஞ்சிடுறாங்க. 2 பேருக்கும் ஒரே இலக்கு இருக்கு, ஒரே லெவல் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியும். ஆனா அவங்க வளர்ந்து வர்ற நேரத்துல வந்து அதிகப்படியான செலவு சுமைகளை வந்து கணவர் மீது திணிக்கக்கூடிய பெண்களுமே இருக்கிறாங்க. நம்மளால இவ்வளவுதான் முடியும், இல்ல எனக்கு வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வேணும், இல்லம்மா என்னால அது வாங்கி கொடுக்க முடியாதுமா, கொஞ்ச நாள் ஆகட்டுமா, இல்லாட்டி நீ சம்பாதிக்கிறதையும் சேர்த்து போட்டு வாங்குவோமானா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. சோ நம்மளோட வரவுக்கேத்த செலவு இருக்கணும், அப்பதான் நம்மளால வளர முடியும். இல்லாட்டி இது எங்கேயோ மிஸ்மேட்ச் ஆகும் போது பணம் விஷயத்துல பிரியிற குடும்பங்களும் கண்டிப்பா இருக்கு. இப்ப நம்ம ஒரு சேர் வாங்க போறோம்னாலே நம்ம டிஃப்ரெண்ட் சேர்ல வந்து நம்ம என்ன எவ்வளவு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளா சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்படியே இந்த ரிலேஷன்ஷிப் வரப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த லவ் அந்த மாதிரியும் இருக்க மாட்டுது. அதே மாதிரி ஓகே, இந்த வயசுல வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும், லவ்க்கு வெயிட் பண்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கு, ஸோ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அங்க மேரேஜுக்குள்ள என்ட்ரு ஆகிறப்ப ஓகே, கல்லானாலும் கணவன் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துடணும்ட்டு இந்த கம்ஃபர்ட் பெஸ்ட்டா, இல்லைன்னா எப்படியோ ஒரு வாழ்க்கை ஒரு பார்ட்னர் நம்மகிட்ட கிடைச்சிட்டாங்க, ஸோ லைஃப்லாம் அவங்க வாழ்ந்துடலாம், அது பெஸ்ட்டா? ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் என்ன ஆனாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சவங்க தான் உண்மையா இருந்தாங்க. ஏன்னா நிறைய விமன் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா அப்போ இல்லை. அவங்க நிறைய பெண்களை வந்து படிக்க அனுப்பல, வேலைக்கு அனுப்பல. அப்போ ஒரு ஆணை நம்பிதான் அவங்களோட வாழ்க்கை வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல இடத்துல போயிடுவோம், அப்பதான் வாழ்க்கை நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும் அட்லீஸ்ட். ஏன்னா நிறைய பெண் குழந்தைகளை வந்து மேரேஜ் மெட்டீரியலா தான் வளர்த்தாங்களே. வாழ்க்கையின் குறிக்கோளே ஒரு நல்ல மனைவியா இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணும், சமைக்க கத்துக்கணும், வீட்டை வேலை கத்துக்கணும், அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இல்லையா? பெண்களை படிக்க வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தான் gross enrollment ratio வந்து மத்த எல்லா ஸ்டேட்ஸை விடையும் அதிகம். விச் மீன்ஸ் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போகக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டுல அதிகம். அப்ப காலேஜுக்கு போயிட்டா வெறும் டிகிரி வாங்கிட்டு வீட்டுல இருக்க முடியுமா இல்லையா? நம்ம அடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணுது. அப்ப வேலைக்கு போய் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா ஆகும் போது ஒருத்தர் வந்து நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலையெழுத்து எனக்கு இல்லையே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது இல்லையா? சோ வாட் ஹேப்பன்ஸ், நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன், நீங்களும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, இது மியூச்சுவலா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது
சில நேரங்கள்ல ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த ஜாப் ரிலேட்டட் டென்ஷன், அதனால அவங்க த்ரோ பண்ற டான்ட்ரம்ஸ வந்து இவங்க அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல. ஓகே. ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமா, நீயும் எனக்கு நானும் அது தானே வேலைக்கு குடுக்குறியேன்னு போறேன். இருக்குன்னு. இல்ல ஓகே. பெண்களுக்கும் அது இருக்கு இல்லையா? ஆமா. நானும் தான் வேலைக்கு போறேன். எனக்கு மேல இருக்கிற பாஸும் தான் என் தலைய திங்கிறாரு. ம். ஆனா நான் வந்து அந்த கோவத்த கையாமையான்னு கத்தி வீட்ல காமிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால நானும் இப்படி இருக்கேன். நீங்களும் இப்படியே இருங்க. அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இங்க இங்க வருது. ம். நெறைய நேரத்துல இட் டசன்ட் வொர்க் லைக் தட். யூ ம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து அப்ப நம்ம இப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம ம். பிரிஞ்சு போயிடலாம் ம். அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வராங்க. ம். பட் ஐடியல் பார்ட்னர் வர்ற வரைக்கும் நம்ம லைஃப்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கணும்னா, ம். சில பேருக்கு அது கண்ணுல தெரியும். அந்த ஐடியல் பார்ட்னர் அப்படிங்கிற கேரக்டர். ஓகே. சில பேருக்கு பாவம் 35, 40 வயசு வரைக்கும் கண்ணுல படாமலே இருக்கு. ம். நான் எப்பவுமே சொல்லுவேன்மா, நம்ம ம். வந்து அரேஞ்ச்ட் மேரேஜ பொறுத்த வரைக்கும் நெறைய பேர் சொல்லுவாங்க, பொண்ணு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ம். இப்படிலாம் சொல்லி நெறைய பொண்ண போய் பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ம். எனக்கு அதுல பெருசா உடன்பாடே கிடையாது. பெண்கள வந்து பாவம் அது வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு ஆமா. என்ன ஒருத்தர் வந்து பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா உண்மையா, இருக்கும். ஆனா உண்மை. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 50, 60 பெண்கள வந்து பிடிக்கலன்னு சொன்ன ஆண்கள் எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே. ஓகே. அப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு 36, 37 வயசு ஆகும்போது தெரியும், நம்மளுக்கும் மார்க்கெட் குறையுதுடா, நம்ம என்னடா பண்றது அப்படின்னு தோணும் போதுதான், ம். ஏதாவது ஒரு பொண்ணு நம்மள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுமா, இல்ல எதையாவது நம்ம தேடி கல்யாணம் பண்ணுவோமா, அப்ப கிடைக்காது. ஆமா. இல்லையா? எல்லாருக்குமே அந்த மாதிரி லேட்டா அமையறது ம். கிடையாது. ம். சில நேரங்கள்ல வந்து ஒண்ணு இல்ல, ஒண்ணு இருக்கு. ஆனா ஓகே. ம். வி கேன் லிவ் அ லைஃப் ஓகே. அப்படிங்கிறத பாத்துக்கலாம். நெறைய நான் என்னையவே வந்து கண்டிப்பா எக்ஸாம்பிளா சொல்லுவேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடில ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருப்பேன் பாக்கறதுக்கு. ரொம்ப அழகாலாம் இருக்கவே மாட்டேன். ஓகே. பட் ஆஃப்டர் மேரேஜ் ம். ஹார்மோன்ஸ் ஹெல்ப் யூ அ லிட்டில் பிட். ம். நான் வந்து இவ்ளோ தூரம் கேமராவ ஃபேஸ் பண்றேன், இன்னைக்கு ரீல்ஸ்லாம் பண்றேன்னா, ஓகே, அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து என்னோட ஹார்மோன்ஸும், என்னோட ஏஜும் கூட எனக்கு குடுத்திருக்கு. கண்டிப்பா. இல்லையா? நம்ம நெறைய பேர் பார்த்திருப்போம். 20 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி ஆமா. இருப்பாங்க. ஏஜிங் சோ லைக் அதனால ஃபைன் வைன் அப்படின்னு அதனால சொல்லுவாங்க. லுக்ஸ வச்சு ம். தயவு செஞ்சு நீங்க வந்து பொண்ணோ, பண்ணாதீங்க. மாப்பிள்ளையோ தேடாதீங்க. அது ரொம்ப ஓகே. ரொம்ப வாலடைலான ஒரு விஷயம். ம். இன்னைக்கு கன்சிஸ்டன்ட்டே இல்லாத ஒரு விஷயம் அதுதான். ம். இன்னைக்கு மேபி அவங்க சுமாரா இருப்பாங்க. ஆனா ம். நாளைக்கு அழகா இருப்பாங்க. அப்ப நம்ம யோசிப்போம், ஐயோ! இந்த பொண்ணு இப்ப நல்லா ஆயிடுச்சே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றத யோசிப்பாங்க. சோ ஓகே. லுக்ஸ வச்சு பார்க்க வேண்டாம். ம். ஆனா கண்டிப்பா என்ன மாதிரி வேலை செய்றாரு, ம். எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காரு, எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறாரு வீட்ல இருக்கிறவங்களுக்கு, ஓகே. இதெல்லாம் பார்த்து டிசைட் அந்த பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம டிசைட் கண்டிப்பா பண்ணலாம்னு டிசைட் சொல்லிட்டு. பண்ணலாம். இப்ப இந்த டிவோர்ஸ் டாபிக் லைக் இவ்ளோ வைரலா ஆனதுக்கு காரணம் என்னன்னா, செலிபிரிட்டியோட டிவோர்ஸ் தான் மேம். ஏன்னா அடுத்தடுத்து சரி ஓகே ஒருத்தருக்கு ஆகுது. சமந்தா ஆரம்பிச்சதுன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே ஒருத்தர் 2 பேருக்கு ஆகுதுன்னா, அடுத்தடுத்து ரேப்பிடா வந்துகிட்டே இருக்கு. இன்னும் போன மாசம் தான் இன்டர்வியூ குடுத்தாங்க. இப்ப அதுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சான்னு மாரி இருக்கு. சோ எப்பவுமே நம்ம செலிபிரிட்டிய பார்த்து தான் நம்ம வளருவோமே. ஓகே அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறதோ, இல்ல அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதோ, அந்த மாரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பிரேக்கப்ல இப்படி ஆகுது, டிவோர்ஸ் ஆகுதுன்றத நம்மளால ஏத்துக்க முடியல. இந்த செலிபிரிட்டி டிவோர்ஸ் ஏன் மேம் ஆகுது ஆக்சுவலி? ஜெனரலைஸ்டா செலிபிரிட்டி ம். டிவோர்ஸ் இதனால தான் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ம். எந்த ஒரு டிவோர்ஸ் ஆகட்டும், அது செலிபிரிட்டியோ, நான் செலிபிரிட்டியோ, ம். தேர் ஆர் 100 ரீசன்ஸ். அந்த 100 ரீசன்ஸ் அவங்க கோர்ட்லயும் சொல்ல மாட்டாங்க. உண்மையா யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. ம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன நடக்குதோ, எதனால பிரிவு வருது அப்படிங்கிறது ம். 100க்கு 100% அவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஓகே. அவங்க வெளியில சொல்ற விஷயங்கள், ம். அவங்க எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயங்கள மட்டும் தான் சொல்லுவாங்க. ம். நெறைய உள்ள இருக்கிற விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. உண்மதான். ஏன்னா சில நேரங்கள்ல அவங்க மேலயும் ஒரு குற்றம் இருக்கலாம். ம். ஒரு தவறு இருக்கலாம். அதனால அவங்க வந்து நெறைய நேரங்கள்ல ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ம். செலிபிரிட்டீஸா இருந்தா என்னம்மா, அவங்களும் நார்மல் ஹியூமன் ஆமா. பீயிங்ஸ் இப்ப தானே. நார்மலா பிரேக்கப் ஆனாலே நம்ம ஜஸ்ட் பிரேக்கப்ன்னு சொல்லிடுவோம். அத எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம புரிய ஆனா வைக்க முடியாது. ஆனா பாதிப்பு அப்படின்னு பார்த்தா, நார்மல் பீப்பிள்க்கு ம். டிவோர்ஸ் நடக்கிறத விட ம். சைக்காலஜிக்கல் பாதிப்பு ம். செலிபிரிட்டி டிவோர்ஸஸ்ல அதிகம். ஓகே. எஸ்பெஷலி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மத்த நபர்களுக்கும், குழந்தைகளுக்கும் பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ம். ஏன்னா ஒரு சாதாரண வீட்ல அப்பா, அம்மா பிரியறாங்கன்னா, மேக்ஸிமம் நெய்பர்ஸ், ம். ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. ஆனா ஒரு செலிபிரிட்டி பிரியறாங்கன்னா, அது வந்து எல்லாரும் அத பத்தி பேசுறாங்க. ம். எல்லாரும் அத பத்தி கருத்து சொல்றாங்க, காமெண்ட்ஸ் போடுறாங்க, வாய்க்கு வந்தத பேசுறாங்க. ம். தெரிஞ்சது பாதி, தெரியாதது பாதி, ரூமர்ஸ் பாதி. ம். அப்போ அது அந்த குடும்பத்தையும், அதில் சம்பந்தப்பட்ட அந்த கப்பலையுமே ரொம்ப ரொம்ப அதிகமா பாதிக்கும். ஓகே. மென்டலி தே கெட் அஃபெக்டட். ம். ஸோ செலிபிரிட்டீஸ் வந்து டிவோர்ஸ கோ த்ரூ பண்ணும்போது, அவங்களுக்கு ஸ்பெஷலா இதுக்குன்னு நெறைய நேரங்கள்ல நாங்க கவுன்சிலிங் குடுக்குறோம். டு ஹேண்டில் பப்ளிக் வியூ. இந்த ஓகே. பப்ளிக் வியூவ வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்றது? எப்படி நீங்க டோன்ட் கேர் டூ மச் அபௌட் இட் ம். அப்படிங்கிறதுக்கும்
கவுன்சிலிங் தனியா குடுக்குறோம். ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு தான். ஒரு லைஃப் லாங் பாதிப்பு அப்டின்னே சொல்லணும். கண்டிப்பா மேம். இப்ப அவங்களோட பிரேக்கப் போலனா டிவோர்ஸோ, இப்ப நார்மல் பீப்பிள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நெனைக்கிறீங்க? கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுமா. ம். செலிபிரிட்டீஸ் வந்து ம். அவங்க என்ன ட்ரெஸ் பண்றாங்களோ அத பார்த்து மக்கள் ட்ரெஸ் பண்றாங்க. நிச்சயமா. அவங்க என்ன மாதிரி வீடு கட்டுறாங்க, என்ன மாதிரி கார் வச்சிருக்காங்க, அதனால நம்மளும் அந்த இந்த ஒரு கார் இன்ஃப்ளூயன்ஸ் வாங்குவோம். எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ம். சோ அவங்க சேர்ந்து வாழும்போது ம். அந்த மாதிரி நம்மளும் சேர்ந்து வாழணும். இப்போ சூர்யா, ஜோதிகா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூர்யா சார் வந்து கிரீன் ஃபிளாக் இல்ல கிரீன் ஆமா. ஃபாரஸ்ட்ங்கிறாங்க. அதுதான் ஃபுல் ரீல்ஸ்ல போயிட்டு ஆமா. இருக்கு. கிரீன் ஃபாரஸ்ட்ங்கிறாங்க. இப்படி ஒருத்தர் வந்து வைஃபோட ஆசா பாசங்களுக்கும் மரியாதை குடுக்க முடியுமா? ம். அப்படிங்கிறத பார்த்து, நம்மளும் இப்படி இருப்போமே நினைக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பா இருக்க தான் செய்றாங்க. ஆமா. ஐயோ! ஏன்டா இவரு வேற தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாரு. இப்ப நம்மளுக்கும் இதெல்லாம் நம்ம கட்டுனது வந்து கேக்குமே! அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா இருக்க தான் செய்றாங்க. ஓகே. பட் அவங்க டுகெதர் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, ம். இன்னொரு கப்பிள் வந்து இவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ம். அவங்கள மாரி இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க பிரேக்கப் பண்ணும்போது, ம். அப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது போல இருக்கு. ஓகே. நம்மளும் மூவ் ஆன் பண்ணணும் போல இருக்கு. அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து கண்டிப்பா பப்ளிக்குக்கு வருது. ஓகே. அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் வேறையா இருக்கலாம். ம். ஆனா ஜெனரல் பப்ளிக் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள கூட ம். அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. தேங்க் யூ சோ மச் மேம். நன்றி, வணக்கம்.